பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலின் நிலைமை என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, காதலின் நிலைமை என்னவா இருக்குது, அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங்கிறது ரொம்ப இலகுவாக ரொம்ப வேகமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்போ முதல்ல ஏஞ்சல் வந்து உங்களோட காதலோட நிலைமை வந்து என்னவா இருக்குது, என்ன மாதிரி போய் கொண்டிருக்கு அப்படின்றதுக்கு அவங்களோட சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல் விஷயம் அப்படின்றது இந்த காதலில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நபர்களை வந்து நீங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கீங்க அப்படின்றாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய நபர்களுக்குமே அவங்களோட சூழ்நிலையிலிருந்து ஒரு வெளிச்சப்படுத்தி அவங்கள வெளிப்படுத்தி காட்டி உங்ககிட்ட வந்து கதைக்கிற அளவுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்றாங்க. அப்போது உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் நடுவில் ஒரு மர்மமான ஒரு விஷயம் வந்து போய்கொண்டிருக்கு அப்படி சொல்லலாம். இதை மறைஞ்சு மறைஞ்சு பார்க்குறது, ஒரு மர்மமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது, யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுமே ஒரு விதமான ஒரு கள்ளத்தனத்தோடு தான் உங்ககிட்ட நெருங்க முற்படுறாங்க. ஓகே, ஏன்டா அவங்கள தெளிவுபடுத்தி ஓப்பன் படுத்தி உங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அது கூட ஒரு பிரச்சனையாகும், ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிடும், அதுவே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் காயப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால என்னமோ இந்த நபர்கள் வந்து கள்ளத்தனமான விஷயத்த வந்து பின்னோக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே, அதாவது மற்றது வந்து இவங்க மனசில் இருக்க ஓப்பனாக ஒரு சில விஷயங்களில் பேசக்கூட முடியாத அளவுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கலாம். ஓகே, அப்போது இப்போ நீங்கள் கூட உங்கள் நபர்கிட்ட நெருங்க முடியல அப்படின்றதுக்காக அவங்கள விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இவங்க அடுத்தமும் என்ன கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட அடுத்த செய்கையெல்லாம் நீங்கள் எப்படி நோட் பண்ணி கொண்டிருக்கீங்களோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி அந்த நபர்களுமே உங்ககிட்ட நெருங்க முடியாத இன்னொரு நபரோட கண்ட்ரோல்குள்ளே இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்றத வந்து தேடிக்கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்குது. அப்போது ஹார்ட் சக்கரா வந்து 2 சைட்லேயுமே ப்ளாக் ஆகியிருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கொள்ளலாம். ஓகே, அப்போ இந்த ஹார்ட் சக்கரா வந்து ஹீலிங் இல்லாமல் இருக்குது அப்படின்றதுனாலோ என்னமோ இங்கே ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்ல முடியல. ஏன்னா அந்த விஷயத்த ஓப்பன் படுத்தி சொல்ல வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் உங்களுடைய காதல் வந்து இருந்து கொண்டிருக்கு. உங்களுக்குமே மனசுக்குள்ளே இருக்க விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியாது. இல்லை இந்த நபரை பார்த்து இல்லை நான் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த கேட்டுருவேன் அப்படின்னு ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடங்கல் படுத்துது. ஓகே, அதே மாதிரி இந்த நபர்களுக்குமே அவங்களோட சைடில் நினைக்கிற விஷயத்தை வந்து ஓப்பனாக கதைக்க முடியலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இருந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இங்கே நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நபர்களோட உங்கள் காதலில் வந்து தொடர முடியாது அப்படின்றதுக்காக இப்போ ஒரு நியூ லவ்க்குள்ளே போகலாம் அப்படின்னு கூட சில பேர் வந்து அவங்க மனசையே தேடி கொண்டிருக்கலாம். அல்லது நான் ஒரு நியூ லவ்க்காக காத்து கொண்டிருக்கேன், நான் நிறைய ஹர்ட்டிங் மூமெண்ட்டை பார்த்துட்டேன், நிறைய கஷ்டம் கொடுக்குற மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தில் நிற்கிறதுக்கு வந்து தயாராக இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஒரு நியூ லவ் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஓகே, இந்த இடத்துல கூட இந்த நியூ லவ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து நியூ பர்சனாக வரலாம். ஆனால் இங்கே ஒரு சில நபர் இருப்பீங்கள்ல, விடாபிடித்தனமாக இல்லை எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல என் நபர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆணித்தரமாக இருக்கக்கூடிய நபர்கள், அல்லது யூனிவர்ஸ் வந்து உங்களோட சைடில் சைன் காட்டும் இந்த நபர்களை பற்றி. அதாவது 24 மணித்தியாலமும் இந்த நபர்களுடைய ஞாபகங்கள் உங்கள் அறியாமை உங்ககிட்ட வர்றது, திடீர்னு ஏதோ வேலை செஞ்சு கொண்டிருப்பீங்க, பட் வந்து முழு ஃபோக்கஸுமே அந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் இருக்கும். அதாவது என்னுடைய நபர் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையும் இருக்கும். அப்படிலாம் இருக்குது அப்படின்னா இந்த நபர்களுக்கு இந்த நியூ லவ் அப்படிங்கிற ஆஃபர் வந்து உங்கள் நபர்களே திரும்பி உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதனால தானோ என்னமோ இங்கே ஒரு சில நபர்கள் வந்து யோசிச்சு கொண்டிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ போனால் சரியாக இருக்குமா, நம்ம இப்போ நபர்கள்கிட்ட நெருங்குற டைமிங் வந்து சரியாக இருக்குமா, நிஜமாவே இந்த இடத்துல நான் உங்கள் கூட இல்லை, பட் வந்து இப்போ நான் வந்து உங்களை திங்க் பண்ணுறதும் இல்லை, அவங்க என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க, இந்த நபரோட எண்ணத்தில் நான் இன்னும் இருப்பேனா, இந்த நபர் எனக்காக காத்து கொண்டிருப்பாரா அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுடைய நபர்களோட எண்ணங்கள்லேயும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்றத நான் இங்கே பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம, இவங்களால வந்து அவங்களுக்குமே உங்களுக்கு எப்படி இந்த காதல்ல ஒரு தெளிவு இல்லாம இருக்கோ, அதே மாதிரி இந்த நபர்களுக்கும் இல்லாம இருக்கலாம். ஏன்னா, இந்த நபர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கலாம். ஓகே. அந்த திருட்டுத்தனம் வந்து தெரிய வந்து கூட உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய கிரியேட் ஆயிட்டு போயிட்டுருக்கும். இத நான் விளக்கப்படுத்த, "ஏன் நீ இப்படி பண்ண?" அப்படின்ற கொஸ்டின்ஸ் கூட இந்த பிரிவுக்கு காரணமா இருக்கலாம்.
ஸோ, அப்போ இப்படியான இடத்துல போய் நிற்கிறது சரியா அப்படின்னு இந்த நபர்கள் வந்து யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ, அதே மாதிரி அம் இந்த நபர்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, அடுத்த பாதை என்ன அப்படின்றத வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். டிப்ரஷன்றது வந்து ரொம்பவே ஹை லெவல்ல இருக்கு. ஓகே. அதாவது யோசனை அப்படின்றது யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு இந்த யோசனை அப்படின்றதே உங்களையும், இந்த காதலையும் ஒரு டிப்ரஷனான ஒரு லெவலுக்கு வந்து தள்ளி விட்டுருச்சு அப்படின்றது மாதிரி எனக்கு இங்க கார்ட்ஸ் வந்து காட்டுது. ஓ மை காட்! இவ்வளோ டிப்ரஷனுக்குள்ள இருக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. என்னால இந்த கார்ட்ஸ் படிக்கும்போதே என்னால எனக்கு தெரியுது நீங்க எவ்வளோ டிப்ரஷன்ல இருக்கீங்க, எவ்வளோ யோசிச்சு கொண்டிருக்கீங்க. உங்களோட மனசு ஏன் இப்படி அலைப்பாஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன இப்படியே அதிகப்படுத்திட்டே போயிட்டேன் அப்படின்னா, இன்னுமே மனசுக்கு வந்து அது கவலையா தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த பெயின்லேருந்து கொஞ்சம் வெளிய வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? ஸோ, காதலோட நிலைமைய வந்து சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ, நீங்க சரிப்படுத்திக் கொள்றதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனோ, மேனிஃபெஸ்டேஷனோ பயன்படுத்துங்க. ஒரு சிம்பிள் விஷயம் தான். இத நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்டின்னாலே, உங்க காதல் வந்து ஈர்க்கப்படும். ஓகே. ஸோ, அதுக்காக உங்கள நீங்களே காயப்படுத்திக் கொள்ளாதீங்க. ஓகேயா? ஸோ, நம்ம ரீடிங்குள்ள போயிடலாம். ஓகே. இப்ப இந்த காதல் நிலைமைய பொறுத்து நீங்களுமே ஒரு குழம்பின சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறதுனாலோ என்னமோ, ஒரு தெளிவான பாதை அப்படின்றது தெரிய மாட்டேன்னுது. ஸோ, அதே மாதிரி இப்ப இந்த நபர்கள் வந்து திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்னாலுமே, இந்த நபர்களுக்குமே தெரியல, என்ன விஷயத்த சொல்லி உங்கள சமாளிக்கிறது, எந்த விஷயத்த வச்சு உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆகுறது அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல வந்து கண்டிப்பா யாரோ ஒரு நபர்களுடைய தூண்டுதல் வந்து மேலும், 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 மேலும் அதிகரிச்சு கொண்டே போகுது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். இப்ப இன்னொருத்தரோட தூண்டுதல் அதிகமாகுது அப்படின்றதுனாலும் என்னமோ, அ இந்த நபர்களும் ஒரு சில பிடிவாதத்துல இருக்காங்க. ஓகே. அப்போ உங்களால அந்த பிடிவாதத்துக்கான ஆன்ஸரையும் குடுக்க முடியல. இல்ல இந்த விஷயம் தான் நீ பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி இந்த இடத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு தெளிவுபடுத்தவும் முடியல. அதே மாதிரி அவங்க வைக்கிற குற்றச்சாட்டையும் உங்களால ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த நபர்கள திருவி ஆட வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் இன்னும் ஒரு சில விஷயத்த வந்து போட்டுக்கொண்டே இருக்கலாம். ஸோ, அப்படி பார்க்கைக்க எனக்கு இங்க ரீசன்ட்லி உங்க நபர்களுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக்குள்ள உங்க காதல் வந்து சிக்குண்ட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகமா இருக்கா? ஓகே. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு லேடியோட எனர்ஜி காட்டுது. அப்போ இந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்திரத்தன்மைக்காகவும், இல்ல உங்க நபர்கள் கூடயே ஒரு சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், இல்ல அவங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும், இந்த இடத்துல ஒரு சில பிளாக் மேஜிக் வந்து இப்போ ரீசன்ட்லி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ, உங்களுக்கு இந்த காதல்ல ஒரு சில நேரம் நல்லா அப்படியே ஸ்மூத்தா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்க்க போனா டோட்டலி எல்லாமே காலி. இதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே அளவில்ல, எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்ற மாரி சடனா மாறிடும். இந்த நபர்களுமே கூட ஒரு நேரம் வந்து உங்ககிட்ட நல்லா சந்தோஷமா கதைக்கிறாங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில ஒரு சாரியும், ஒரு அனுதாபத்தையும் உங்ககிட்ட கிரியேட் பண்றாங்க. ஸோ, அதே மாதிரி திடீர்னு இந்த நபர்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோப அக்னிய வந்து கக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க தப்பா த நீங்க தேடிக்கொண்டிருக்கும்போது, தப்பா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்காம். ஓகே. அப்போ இந்த இடத்துல உங்க நபர்கள் தானே அப்படின்னு நீங்க திரும்பவும் உரிமையை கையில் எடுத்து ஏதாவது கேட்கும்போதோ, இல்லை ஒரு வாக்குவாதம் பண்ணும்போது, இந்த நபர்கள் திரும்ப மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கொண்டு, இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி, நான் என்னோட வழியை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. ஓகே. ஸோ, இந்த இடத்துல இந்த நபர்கள் என்னதான் நீங்க வேண்டாம் அப்படின்னு இன்னொரு வழிய தேர்ந்தெடுத்தாலுமே கூட, இந்த நபர்களோட மனசு வந்து முழுசா இந்த இந்த விஷயத்துக்கு வந்து ஒத்துக்குதில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் இந்த இடத்துல பிளாக் மேஜிக்கே இருக்கு. அவங்களே அவங்க யாருன்னு தெரியாம நடந்து கொள்றாங்க. என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், பேசுற வார்த்தைகள் வந்து உங்கள காயப்படுத்துமா, படுத்தலையா அப்படின்னு கூட தெரியாம வார்த்தைகள வந்து வீசிடுறாங்க அப்படின்னா கூட, இந்த நபர்கள் இந்த விஷயத்த அவங்களோட சுயம் இல்லாமலே பண்ணியிருக்கலாம். ஓகே. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நபர்களுக்கு இப்படி ஒரு அஃபெக்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த நபர்கள் தெரிஞ்சு கொள்ளாமே அந்த நபர்களோட ஒரு உறவில் இருந்து கொண்டே இருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த இடத்துல இவங்க மனநிலையும் ஒரு சில மாதிரி மாற்றங்களை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கு. ஸோ இங்கே கார்ட்ஸ் வந்து அப்படியே விழுந்துட்டு நான் அதை எடுக்க மாட்டேன். ஓகே. கை தவறி கீழே விழுந்துட்டு. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, உங்க நபர்களுக்கும் சரி, இந்த காதல் நிலைமையிலயும் சரி 2 பேருக்குமே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஒரே ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த ஒரே ஒரு நூல் அப்படின்றது 2 பேர் சைட்லயுமே ஒரு நியூ பிகினிங் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கலாம். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷனோ, மேனிஃபெஸ்டேஷனோ நீங்க யாராவது பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும், மேனிஃபெஸ்டேஷனும் தான் உங்க நபர்கள வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்குது அப்படின்ட்டே சொல்லலாம். அதாவது டோட்டலி கட் பண்ணாம, ஏதோ ஒரு இணைப்பு வந்து இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து கொண்டே வைக்குது. உங்கள பத்தி யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. இந்த இடத்துல
செட் ஆஃப் கார்டு விழுந்துட்டு ஓகேயா. ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நபர்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னாலும், இந்த நபர்களுக்கு வந்து இந்த காதல எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்றது தெரில அப்படின்றாங்க ஓகே. அதே மாதிரி இந்த நபர்களுக்கு நெறைய ஒர்க் ப்ரெஷர் வந்து போய் கொண்டிருக்கு ஓகே. நிக்காம இந்த நபர்கள் வந்து ஓடிக்கொண்டே இருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ, நீங்க கேட்குற மாதிரி ஒரு ஆன்ஸர வந்து இந்த நபர்களுக்கு சடனா கொடுக்க முடியாத மாதிரி இருக்கலாம் ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட வந்து தெளிவுபடுத்துறதுல இந்த நபர்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. இத நீங்க எப்படி எடுத்துக்கொள்வீங்க? இங்க ஒரு சில நபர்கள் ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லாமலேயே, மறைச்சியே இந்த காதல வந்து வலுப்படுத்தியிருக்கலாம் ஓகே. அதாவது உங்ககிட்ட உண்மை விஷயம் என்னன்றது சொல்லாமலே, உங்கள அவங்களோட காதல் வலைக்குள்ள விழ வச்சு நீங்க காதலிச்சு கொண்டிருக்கும்போது தான், மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்றதுனால, இந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வந்துடுச்சு உங்களுக்கு அப்படின்றதுனாலோ என்னமோ, இந்த நபர்கள் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பயப்படுறாங்க. "ஐயய்யோ! இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சே!" அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கிறதுனாலோ என்னமோ, இப்போ நீங்க என்னதான் பதில் கேட்குறீங்க, ட்ரை பண்றீங்க அப்படின்னாலுமே, இந்த நபர்களுக்கு வந்து அது குத்திக் கொண்டே இருக்கு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு பயத்துக்குள்ளே இந்த நபர்கள் வந்து இருக்கலாம். அதாவது மறைக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனாலோ என்னமோ, அ இப்போ நான் நின்னா கூட இந்த விஷயத்த வந்து நான் தெளிவுபடுத்த வேண்டி வரும் அப்படின்றதுக்காக இவங்க கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரா இருக்குது அப்படின்னு தன்னை தானே கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து நகர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஃபேமிலியோட இது இருக்கலாம் ஓகே. ஸோ அப்போது இந்த நபர்கள் வந்து ஃபேமிலியை தாண்டி வந்து கதைக்கிறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே. இந்த நபர்களுக்கு வந்து பிளானிங் இருக்குது, உங்களை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், கூட ஒரு ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் வந்து நீங்களுமே கொஞ்சம் அதுக்கு வந்து ஒத்துழைக்காத மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து உங்கள் நபர்கள் எப்படி உங்ககிட்ட இருந்தால் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ, அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து உங்களுக்கு இந்த நபர்கள் பக்கத்துல இருக்கும்போது இல்லாம போயிடுது. இதுதான் உண்மை. ஓகே. இந்த நபர்கள் வந்து உங்கள விட்டு விலகி தூரம் போனதுக்கப்புறம், இந்த நபர்கள் வேணும், இந்த நபர்கள் இல்லாம இருக்க முடியல அப்படின்னு ஏங்குறீங்க. அதையே இந்த நபர்கள் உங்க பக்கத்துல இருக்கும்போது, வார்த்தைகளால ஒரு விஷயத்த காயப்படுத்துறீங்க, படுத்துறீங்க, அவசரப்பட்டுறீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்காம பண்ணிடுறீங்க அப்படின்றதும் இந்த காதலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்க வைக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இந்த நபர்களோட ஒரு நியூ பிகினிங் வச்சுக்கொள்றீங்க அப்படின்னா, ஆம், வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதே மாதிரி அந்த நபர்கள் என்னத்த சொல்ல வராங்க அப்படின்றத கவனிங்க. ஓகேயா? ஓகே. இந்த கனெக்ஷன் பார்க்கக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கும், உங்க நபர்களுக்கும் ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றதுனால என்னமோ, இந்த நபர்கள எப்பவோ பார்த்து பழகுன மாதிரி இருந்திருக்கும். நீங்க திடீர்னு இந்த நபர்கள் கூட ஒரு டக்குன்னு ஒரு காதலுக்குள்ள சடனா விழுந்திருப்பீங்க. எத்தனையோ வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ வந்து குடுத்துருக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ பார்க்கும்போது இந்த நபர்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த நபர்கள் உங்க கூட இருக்கும்போது மட்டும் தான் அவங்களாலயும் உணர முடியும் அப்படின்றாங்க. ஓகே. அதாவது நீ இருக்கும்போது தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆன ஒரு லைஃப் கிடைக்குது. அதே சேம் தான் உங்களுக்கும். உங்களுக்குமே எத்தனை பேர் தான் வந்தாலும், எத்தனை பேர் தான் நான் இருக்கேன், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் பண்ணி வெளிய வந்துரு அப்படின்னு கைட் குடுத்தாலுமே கூட, இந்த நபர்கள் உங்களோட லைஃப்ல இல்ல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து இல்லாமலே போயிடும் அப்படின்றாங்க. ஸோ அதே மாரி நீங்க கேட்குற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் அப்படின்றது இந்த நபர்கள் உங்க கூட இருக்கும்போது தான் உங்களாலயும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. ஓகேயா? அதே மாதிரி உங்களுக்கான ஃபுல்ஃபில்லான லைஃப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றாங்க. ஓகே. அதாவது நீங்களும் இந்த நபர்களும் சேர்றதுக்கான நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ மீண்டும் இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஓகே. நாட்கள் மாதங்கள் ஆகுது ஓகேயா. ஸோ அப்போ வேகமாக வரணும் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ ஈர்க்கப்படுவீங்க ஓகே. என்னதான் பிளாக் மேஜிக் இருக்குன்றாலும் ஈர்க்கப்படுவீங்க. அதே மாதிரி உங்கள் காதலோட நிலைமை வந்து இந்த நபர்கள் எப்படி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னாலும், இப்போ சேம் விஷயம் இந்த நபர்களும் அதே விஷயத்தை தான் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சீட்டிங்குள்ளே வந்து சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் என்னால் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இந்த நபர்கள் எந்த பாதையை நோக்கி போகிறாங்களோ, எந்த பாதையை நோக்கி போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த நபர் இந்த நபரை மைண்ட் வாஷ் பண்ணி கொண்டிருக்காங்க. உங்கள் நபரை மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு பாதாள குழிக்குள்ளே தள்ள போகிறாங்க அப்படின்றது எனக்கு இங்கே தெரியுது. ஓகே. ஸோ, அதனால தான் என்னமோ இந்த நபர்கள் அவங்க கூட இருக்கும்போதும் சரி, அந்த ஃபுல்ஃபில் அப்படின்றது உங்க கூட தானே இருக்கு. அப்போ வந்து உங்கள மிஸ் பண்ற எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு. நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, யோசிப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இத வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த சான்ஸ் இந்த நபர்கள் மிஸ் பண்ணிட்டு, அந்த வழிய சூஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அகெயின் வந்து உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால, அந்த நபர்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் என்னமோ உங்கள பத்தின ஞாபகத்த அந்த
நபர்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அதிகப்படுத்தி கொண்டே இருக்காங்க. உங்களோட பேசின மெமரீஸாக இருக்கட்டும், நீங்கள் பேசின விஷயத்தா இருக்கட்டும், இந்த நபர்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொண்டே இருக்காங்க. அப்போ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஒரு இடத்துல வந்து டேர்னிங் ஆகும்ல, அந்த டேர்னிங் பாயிண்டில் தான் நின்று கொண்டிருக்கு இந்த காதல். ஓகே, இதுவரைக்கும் இந்த காதல் ஒரு சுழற்சியில் சுழண்டு கொண்டிருக்கு அப்படின்னா, இந்த காதல் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும், புதிய படைப்புகள் வரும், புதிய விஷயங்கள் கிரியேட் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அதாவது கட்டுக்குள்ளே இருக்க காதல் அந்த கட்டுப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து வெளியே வந்து உங்கள் கையில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வாய்ப்புகள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, உங்களோட சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் கொடுங்க. ரொம்ப வேகமாக இந்த நபர்களை உங்களோட சைடில் எடுத்து உங்களை விட்டு போகாத அளவுக்கு லாக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.